ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாங்களுமே இங்கே ரொம்பவுமே நல்லா இருக்கோம். எங்களுடைய ஃப்ளைட் ட்ராவல் தான் இதில் ஃபுல்லாக காட்டியிருக்கேன். ஒரு 13 மணி நேரம் ட்ராவல், 2 ஃப்ளைட் மாதிரி, அதுவும் 2 கிட்ஸை வச்சுக்கிட்டு எப்படி நாங்கள் வந்தோன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பேக்கிங் வீடியோலாம் பார்த்துருப்போம். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்புற டைம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மதுரையிலேருந்து கிளம்பணும். எங்களுக்கு வந்து சென்னையிலேருந்து தான் ஃப்ளைட்டு. மதுரையிலேருந்து நாங்கள் வந்து கிளம்பியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு 7:30 போல் கிளம்புனோம். அந்த டயத்தில் வந்து கிளம்பும்போது எங்களுக்கு வந்து சென்னையில் வந்து ஃப்ளைட் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு. ஸோ வந்து முதல் நாளே வந்து ட்ராவல்ஸ் புக் பண்ணி நாங்கள் வந்து சென்னைக்கு வரலான்னு பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் திருச்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் இந்த கருப்பட்டி காஃபி டீ கடையில் வந்து ஒரு 12 மணியை போல் வந்து டீ காஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டோம். குழந்தைங்களுக்குமே வாங்கி கொடுத்தாச்சு. டிரைவருக்கு அடிக்கடி டீ வாங்கி கொடுக்கணும் இல்லையா? ஸோ அவங்களுக்குமே அப்பப்போ வந்து இறங்கி டீ, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரியுமே வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். நாங்கள் வந்து இடையில வந்து சாப்பாடெலாம் எந்த ஹோட்டல்லையுமே சாப்பிட்ல. அம்மா வந்து எங்களுக்கு இட்லி, சட்னி, சாம்பார்லாம் ரெடி பண்ணி கொடுத்தனால நாங்கள் அதையே வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டோம். ஸோ கார்லேயே உட்காந்துமே வந்து சாப்பிட்டுக்கிட்டாச்சு. டிரைவருக்குமே அந்த இட்லியவே கொடுத்தாச்சு. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து சென்னைக்குமே வந்துவிட்டோம். சென்னைக்கு எத்தனை மணிக்கு வந்தோம்னா ஒரு 2 o'clock போல் வந்து நாங்கள் சென்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு தான் வந்து போர்டிங்கே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து நம்ம வெளியிலேயே வெயிட் பண்ணலாம். ஏன்னா சென்னையில் பயங்கரமான வெக்கையாக இருந்துச்சு. ஸோ வெளியிலேயே இருக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா அப்போ வந்து உள்ளேயுமே விட மாட்டேங்கிட்டாங்க. சரி ஒரு இடமா பார்த்து நாங்கள் போய் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் சென்னை ஏர்போர்ட்டுக்குமே வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் போகையெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் மதுரை டு சிங்கப்பூரே வந்து டைரெக்டாக போயிடுவோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் சென்னை டு துபாய். எங்களுக்கு 2 ஃப்ளைட் சொல்லியிருந்தோம் இல்லையா? எப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை டு துபாய், துபாய் டு பிரசல்ஸ் தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஹஸ்பண்ட் போய் கேட்டு வந்தாங்க. இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லவுமே திரும்பவுமே வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் இந்த ரேப்பிங் சீட்டு இதெல்லாம் வந்து அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அந்த உட்காந்துருக்க வெயிட்டிங் நேரம் இருந்துச்சு இல்லையா? அந்த நேரத்தில் வந்து ஃபுல்லாக எல்லா லக்கேஜுமே வந்து ரேப் பண்ணாச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த செக்இன் லக்கேஜ் ஃபுல்லாகவே நல்லா ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock போல் வந்து போர்டிங் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நாங்களுமே க்யூவில் வந்து நின்றுட்டோம். சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ளே வந்தாச்சு. எல்லா செக்இன் லக்கேஜ் எல்லாத்தையுமே போட்டோம். சூப்பராக வந்து நீட்டாக வந்து வேலையுமே முடிஞ்சிச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்ஸ் வச்சுருந்தனால ஹேண்ட் லக்கேஜ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன் எல்லாமே வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, ஸோ எடுக்கலை. இப்போ வந்து ஃப்ளைட்டுக்காக தான் உட்காந்துருக்கோம். பார்த்திங்கன்னா போர்டிங் பாஸ்போர்ட் எல்லாமே கையில் இருக்குது. இப்போ வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன ஃப்ளைட்டில் போகிறோன்னு பார்த்திங்கன்னா எமிரேட்ஸ் ஃப்ளைட் தான். ரொம்ப சூப்பரான ஒரு சர்வீஸாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எமிரேட் ஃப்ளைட் ட்ராவல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு வெயிட்டுமே பார்த்திங்கன்னா செக்இன் லக்கேஜில் வந்து ஒரு 3 கிலோ போல் எக்ஸஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து இது பார்க்கல சும்மா போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இயர்லியாகவே போகிறனால நாங்கள் எல்லா லக்கேஜுமே போட்டோம். எங்களுக்கு எந்த ப்ராப்ளமே எல்லாமே சூப்பராக எல்லா வேலையும் முடிஞ்சு இமிக்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளேயுமே நாங்கள் வந்து நுழைஞ்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லாட்டி வெயிட் கூடாயிடுச்சு, இதை எடுங்க அதை எடுங்கன்னு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக ஃபேமிலி எல்லாருமே ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா? எங்களுக்கு இது ஃபஸ்ட் ஃப்ளைட் கிடையாது. நாங்கள் ஏற்கனவே சிங்கப்பூருக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணனால ஒன்றும் புதுசாலாம் தெரியலை. அதுக்கப்புறம் உள்ளமே என்ட்ராயிட்டோம். எமிரேட்ஸ் ஃப்ளைட் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பிஸ்னஸ் கிளாஸ்க்கு வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டோம். நல்லா சரியான பெரிய ஃப்ளைட்டு. ஒரு 700-800 பேர் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் எங்களோட சீட் நம்பர் பார்த்துட்டு நாங்கள் செட் ஆகி உட்காந்துக்கிட்டோம்.
பார்த்திங்கன்னா கரெக்டான டயத்தில் வந்து எங்களுக்கு வந்து எல்லா ப்ராசஸுமே பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, அப்போ வந்து துபாயில் வந்து நல்ல மழை பெஞ்ச டைமில், ஸோ வந்து அப்போ ஃப்ளைட்டுமே எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தது வேறு எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா துபாய் ஏர்போர்ட் வந்து பார்த்தா தான் தெரியுது, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, மழை பெஞ்ச தடையுமே இல்லாமல் சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. அப்பப்போ எங்களுக்கு ஃப்ளைட்டுமே உடனேயுமே கிடச்சிருச்சு. காட்ஸ் கிரேஸ்னு சொல்லணும். வந்து நாங்கள் போய் உட்காந்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் கொடுத்துருந்தாங்க. குழந்தைங்க வந்து அதில் பார்த்திங்கன்னா கேம்ஸ் விளாட்றது, அதுக்கப்புறம் மூவி விளாட்றது அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா தமிழ் மூவி வந்து ஒரு 3-4 மூவி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பாட்டு இருந்திருக்கும். அதையே திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேம்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. பிள்ளைங்க வந்து அதை தான் நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெட்ஷீட் வந்து அந்த சீட்லேயே வந்து வச்சுருந்தாங்க. நம்ம போகவே எடுத்துக்கலாம். நம்ம பிள்ளைங்க போனோடனே எடுத்து மாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளைட்டுமே வந்து டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா வேலையுமே நல்லபடியாக முடிஞ்சிட்டு நாங்களுமே வந்து பிரசல்ஸ்க்கு கிளம்ப ரெடி ஆகிட்டோம். ஸோ வந்து ஒரு 13 மணி நேரம் ட்ராவல். இது நாள் வரைக்கும் சிங்கப்பூருக்குலாம் ஒரு 4 மணி நேரம் ட்ராவலில் தான் நாங்கள் போயிருக்கோம். இது ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பவுச் இந்த மாதிரி வந்து அவங்கள கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் அவங்களே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க ஒரு மெமரிஸ்க்காக, எமிரேட்ஸில் நம்ம வந்ததுக்காக. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த மேப்புமே வந்து போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கடலுக்கு மேலே வந்து ஃப்ளைட் வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் போகணும், நம்ம எங்கேருந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரிலாம் வந்து அந்த மேப்பில் வந்து காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதையுமே நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். சென்னை டு துபாய் ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் தான். ஸோ அதுக்கிடையிலே வந்து லன்ச்சு அந்த மாதிரி ஏதாவது ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ட்ரிங்க்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பெப்சி, மேங்கோ ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து யாருக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்குமே வந்து சாப்பாடுமே வந்துருச்சு. ஒரு மீல்மே வந்து எங்களுக்கு புக் ஆகிருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மீல்மே வந்து கொடுத்துட்டாங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கார்ன், உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரசமலாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ் இருக்கும் இல்லையா, அது ஜீரா ரைஸ், பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீஸ், பட்டர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது கூட வந்து ஒரு சின்ன சாக்லேட், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்வீட் மிக்சர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பன், அதுக்கப்புறம் ஒரு ஊறுகாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பருப்பில் வந்து சால்ட்டு போட்டது மாதிரி ஃப்ரை பண்ணது அதுமாதிரி இருந்துச்சு. ஓகேவாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் வாட்டர் நம்ம என்ன கேட்குறோமோ கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. எமிரேட்ஸ் ஃப்ளைட் வந்து செம்மையாக இருந்துச்சு. சர்வீஸுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பிள்ளைங்களுக்குமே எங்கள் பிள்ளைங்க வந்து அதிலே சாப்பிட்டுக்குருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதையே வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஜ் மீலே வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஸோ வந்து நான்வெஜ்லாம் ஃப்ளைட்டில் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்னு தெரியாது. ஸோ வந்து வெஜ் மீலே வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். அதையுமே கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் ரசமலாய் தான். பிள்ளைங்களுமே எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஏன்னா ட்ராவல் டயத்தில் அதிகமாக வந்து நம்மளுக்கு சாப்பாடுமே எடுக்காது இல்லையா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் மிக்சர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெட் டிஷ்யூ ஒன்று வேறு கொடுத்துருந்தாங்க. சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோக், பெப்சி, 7up இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ஐட்டமுமே நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அது வேணாலுமே வாங்கி ட்ரிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எங்களோட லன்ச் மீல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜீரா ரைஸ் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. அது கூட வந்து பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா டீ, காஃபி அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா வந்து ஹீட்டு கம்மியாக இருக்கும். பாலோட திக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதிகமாக வந்து டிகாஷன் கொடுத்து பால் லெவல் வந்து கம்மியாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. சரி, பட் ஓகே தான். ஏன்னா வந்து ஃப்ளைட்டில் ஸோ நம்ம அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டுலாம் எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் பிள்ளைங்க அதை இதையும் நோண்டிட்டு அந்தளவுக்கு ஒரு 4 மணி நேரம் ஓடிடுச்சுன்னே சொல்லலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் தூங்குற மாதிரி இருந்துச்சு. பிள்ளைங்க ஆனால் தூங்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து துபாய் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நல்லபடியாக வந்து காட்ஸ் கிரேஸ் நாங்கள் வந்து துபாய் வந்து ரீச் ஆகிட்டோம். துபாய்க்கு வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்.
துபாய் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம சிங்கப்பூர் ஏர்போர்ட் மாதிரி துபாய் ஏர்போர்ட்டுமே நல்லா பெருசாக இருந்துச்சு, நல்லாவுமே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே போகிற வழியிலலாம் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். நாங்கள் வந்து இன்டர்சேஞ்ச் 2 ஃப்ளைட்லையா, ஸோ வந்து துபாய் டு நம்ம வந்து பிரசல்ஸ் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 2 hours வந்து வெயிட்டிங் நேரம் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு எங்கேயும் உட்காரவோ அல்லது எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ நேரமே கிடையாது. நம்ம அந்த கவுண்ட்ரு பார்த்து போகிறதுக்கே டைம் சரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு குழந்தைங்களுக்குலாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கான நேரம் சரியாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஃபால்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஏர்போர்ட்லேயே, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து லிஃப்ட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். கேட்டு கேட்டு பார்த்து போகிறாப்புல இருக்குது. ஸோ வந்து நம்மளை ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அங்கங்கே உங்களுக்கு போர்டு போட்டுக்கிட்டே இருக்கும், இன்டர்சேஞ்சுக்கு எந்த மாதிரி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்கெட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு வந்து இப்போ C12 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா அந்த இதே பார்த்து நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம இன்டர்சேஞ்ச் ஃப்ளைட்டுக்குமே பக்கத்துலேயே போயிடலாம். ஸோ இது வந்து அதெல்லாம் லிஃப்ட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. துபாய் ஏர்போர்ட் ரொம்பவுமே நீட் அண்ட் க்ளீனாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், இதோட வந்து நம்ம தமிழ் பீப்புளெலாம் பார்க்குறது அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஏன்னா நாங்கள் பக்கத்தில் போயிட்டோம், அந்த யூரோப் அந்த ஃப்ளைட்டு இருக்கிற இடத்துக்குள்ள நாங்கள் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆளுகளோ நம்ம இந்தியன் ஃபேஸையோ பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஃபாரினரோடையோ ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டில் துபாய் ஃப்ளைட்டில் கூட நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, அது சுத்தம் தமிழில் ஒரு ஆள் கூட இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். 50 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினராக தான் இருந்தாங்க. சரி போனோடனே பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு வந்து அவங்கள என்கேஜாக வச்சுக்கிறோன்ட்டு ட்ராயிங் புக் அந்த ட்ராயிங் பென்சில்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் போன உடனே நெக்ஸ்ட்டு மீல்மே எங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. என்ன பார்த்திங்கன்னா வெஜிடபிள் புல்லாவ், அதே மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா, பாயாசம் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு இடையில ஸ்நாக்ஸ் பன்னு அந்த மாதிரி ஐட்டமும் கொடுத்துட்ருந்தாங்க. இங்கேயுமே வந்து ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம், அந்த மேப்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். எவ்வளோ நேரம் ட்ராவல், இன்னும் எவ்வளோ நேரத்தில் நம்ம போகிறோம், ஃப்ளைட் வந்து எங்கே வந்து போய்கிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் பார்த்தோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே கண்டம் விட்டு கண்டம் போகிற மாதிரியே இருந்துச்சு துபாய் டு நம்ம பிரசல்ஸ் வர்றதுக்கு. ஸோ வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இது என்ன கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு அடியில் உள்ள கேமரா. அதையுமே வந்து நம்ம இந்த ஸ்க்ரீனில் வந்து நல்லா லைவாகவே பார்க்கலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து முன்னாடி ஃப்ரண்ட் கேமராவுமே வச்சுருக்காங்க, பேக் கேமரா ஒன்று, ஃப்ரண்ட் கேமரா, அதுக்கப்புறம் அடியிலையுமே ஒன்று வச்சுருந்தாங்க. அவ்வளோதான் வந்து பிரசல்ஸ் ஏர்போர்ட்டுக்குமே வந்து லேண்ட் ஆகிட்டோம். சூப்பராக வந்து நல்லபடியாக வந்து சேஃபாக வந்து ரீச் ஆகிட்டோம். கடைசியாக பார்த்திங்கன்னா பிரசல்ஸில் வந்து இறங்கிட்டு காலையில் வந்து இது வந்து ஏதாவது மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 13 மணி நேரம் ட்ராவலில் 2 ஃப்ளைட் மாதிரி ஒரு 2 கிட்ஸையும் வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயந்தான். ஸோ கடவுள் வந்து எங்களை நல்லபடியாக வந்து நாங்கள் வரக்கூடிய இடத்துக்கு நல்லபடியாக எங்களை வந்து கொண்டு வந்து சேர்த்தாரு. ஸோ இந்த யூனிவர்ஸுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூன்னு தான் சொல்லணும். நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துல வந்து பீஸ்ஃபுல்லாக நல்லபடியாகவே இருக்கோம். இந்த மாதிரி யூரோப் ஃப்ளாக்ஸ் கண்டினியூவாக பார்க்கணுமா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ்லேயும் நிறையா வரும். தேங்க்யூ.